நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிறுகதை தொகுப்பு முரளி சிறுகதைகள். கதை எண் 3. கதையின் தலைப்பு அழகு. இந்த சிறுகதையில் மிக முக்கிய கதாபாத்திரம் செல்வின்ற ஒரு பெண். அவங்க அன்றாட வாழ்க்கை தான் நம்ம கதையை எழுதியிருக்கோம். அதை பார்க்கலாம். ஆட்டோ வருமா? செல்வி, நீ கூப்பிட்டா கண்டிப்பாக வரோம். எங்கே போகணும் செல்வி? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும். ஓ, அங்கேயா? சரி. ரகு, நீ வெயிட்டிங்லாம் இருக்க வேணாம், நான் வர ரொம்ப நேரம் ஆகிடும். நீ போறியா? செல்வி, நான் இங்கேனா வெயிட் பண்ணுறேன் செல்வி, நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீனா காசு முன்ன பண்ண நான் தரப்போகிறேன். நீ எப்போவுமே நிறைய தானே கொடுத்துருக்க, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். இல்லை ரகு, நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வர ரொம்ப நேரம். சரி, நான் போகிறேன் செல்வி. போயிட்டா ரகு. என்னடா டேய் ரகு, என்னடா பெரிய சவாரிலாம் கூட்டின்னு போகிற? செல்வியை கூட்டின்னு போய் வர போல, அதே ஜாலி தானா? ஓ, நீங்கள் வேறண்ணா சும்மா அந்த செல்வி யாருன்னா எதனா சொல்லினே இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்பா, எவ்வளோ டயர்டாக இருக்கிற உடம்பு. ஆட்டோ. ஓ ரகு, நீ தானா? ஆமாம் செல்வி, ஏறு செல்வி. எங்கே போகணும்? ரகு, ரொம்ப பசிக்குது, எங்கன்னா சாப்பிடணும். ஒரு ஹோட்டலில் வண்டி நிறுத்தேன். ஹோட்டலில் இப்போ தானே ஹோட்டல்லேருந்து வரேன். நீ அங்கேயே சாப்பிட்ருக்கலாமே. இல்லை, நாங்கள் சாப்பிட போகல. சரி செல்வி. ஏன் ரகு சாப்பிட போகல அப்படின்னு சொன்னேன்னு உனக்கு எதுவும் சந்தேகம் வரல? நீ எதுவும் கேட்க மாட்டியா? இல்லை செல்வி, உனக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நான் ஏன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். சரி ரகு, அந்த கடையாண்ட நிறுத்துது, எதனா சாப்பிடலாம். சரி, நீ போய் சாப்பிட்டோம் செல்வி, நான் இங்கே இருக்கிறேன். ரகு, வாயேன், ஒரு காஃபி சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டேன் செல்வி, எனக்கு ஒன்றும் பசிலாம் இல்லை. வா, எனக்காக வா, எதனா சாப்பிடுவா. ஒரு காஃபி மட்டும் சாப்பிடு. சரி, ஓகே, ஒரு காஃபி மட்டும் சொல்லு. செல்வி, இன்னும் முகம் அப்படி கீரலாக இருக்குது. என்ன இது, கொஞ்சம் லைட்டாக ரத்தம் வராமல் இருக்குது. என்ன ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ரகு, நீ காஃபி சாப்பிடு. ரகு, அந்த மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் நிறுத்தேன். செல்வி, சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேன். இல்லை நிறுத்து, நான் வாங்கிக்கிறேன். சார், ஒரு விஸ்பர் ஒன்று கொடுங்க சார். இந்த மூஞ்சில் இந்த நெகக்கீரெல்லாம் இருக்குல்ல, இது மறைப்புக்கு எதனா க்ரீம் இருந்தால் ஒன்று கொடுங்க. எவ்வளோ ஆச்சுங்க சார்? ரகு, வண்டி எடுப்போலாம். ரகு, வண்டியை நேராக எங்கள் வீட்டாண்ட விட்டுட்டு நீ ஸ்டாண்டுக்கு போறியா? கண்டிப்பாக செல்வி, நான் வீட்டாண்டே விட்டுறேன். செல்வி, நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத. நம்ம வீட்டாண்ட இருக்கிற அந்த பொம்பளைங்கிட்டலாம் நீ பேசாத செல்வி. ஏன், என்னாச்சு? இல்லை, எப்போ பார்த்தாலும் உனக்கு எதனா தப்பாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட என்கிட்டே கூட கேட்குறாங்க, என்னடா செல்வி அடிக்கடிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டு வரியான்னு. என்னடா விஷயம், உனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்ல மாட்டேன்னு கேட்டாங்க. நான் திட்டி விட்டேன் செல்வி. இங்கே யாருமே அவங்க வாழ்க்கையே வாழாதுங்க போல இதுங்க. இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆளை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் இருக்கு, அவங்க கேட்கறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் அவங்க சொல்கிற மாதிரி தானே, என் உலகம் வேற இல்லை. என்ன உலகம் வேற செல்வி? இங்கே எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறாங்களா உன்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு? இந்த ஆட்டோவில் எத்தனையோ பெரிய மனுஷன் ஏற்றிருக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு அழுவானுங்க. நீ ஒரு ஆள் தான் பேரம் பேசாமல் 10 ரூபா மேலே போட்டு கொடுக்குற ஆள். சரி ரகு, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். சரி செல்வி, நீ போ. அதை வந்துட்டான் பாடுறா ரகு, வழக்கம் போல். இவன் ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டானடா அந்த செல்வியை பற்றி. ஊருக்கே தெரியும் அவன் என்ன பண்ணுறான்னு. ஒரு நாள் இவன் சொல்லுவான். செல்வி யாரு? நான் தான் கடவுள். இது கடவுளா? உன்னை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? இல்லை செல்வி, நீ ஏன் இப்படி உன் வாழ்க்கையை சந்திச்சுக்கிற?
எனக்கு என் வாழ்க்கையில் பணம் கஷ்டம், அதனால நான் இப்படி இருக்கிறேன். உண்மையை சொல்லு. பணம் இல்லைன்னு தான் நீ இப்படிலாம் பண்ணுறியா? ஆமாம் கடவுளே, நீ என்கிட்ட பணம் கொடுத்துருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன்? செல்வி, நீ கொஞ்சம் நல்லா யோசிப்பாரு. வாழ்க்கையில் எல்லா பணமும் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க ஏன் வாழ்க்கையை தப்பாக வாழுறாங்க? அவங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல. மனுஷன் வாழறதுக்கு பணம் வேணும் செல்வி. ஆனால் மனுஷன் தப்புக்கு பணம் தான் காரணம்னு சொல்லாத. நீ யோசிச்சுப்பாரு. நான் போயிட்டு வரேன். எவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன். இந்த செல்வி தான் இப்படி தூங்குற, அடிச்சு போட்டா மாதிரி. செல்வி, செல்வி, யாரு? எவ்வளோ நேரம் கதவு தட்டுறேன்னா நீ எழுந்துக்கவே மாட்டேற. அக்கா, நீங்கள் தான் கதவு தட்டிட்டு இருந்தீங்களா? இல்லைக்கா, ஒரே கனவு தூக்குறேன். என்ன கனவு கண்டு தொலைச்சியோ. சரி, இந்த ரோடு போடுற வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க சொல்லி வரியா? நான்லாம் போகிறேன்ப்பா. நான் யோசிக்கிறேன். அக்கா, நான் வேலைக்கு வரேன்க்கா. என் பேரை கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.